தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஜூலை 1ஆம் தேதி முதல் பயணிகளின் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து பார்த்து வருகிறோம். பயணிகளின் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக ரயில்வே அமைச்சகம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் பயணிகளின் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக ரயில்வே அமைச்சகம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்திய ரயில்வே ஆனது தனது பயணிகள் கட்டணத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறது. பெரிய அளவுல இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இருந்தாலும் சிறிய அளவிலான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏசி, அதாவது குளிர்சாதன வசதி இல்லாத பெட்டிகள், அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஆகியவற்றுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 1 பைசாவும், அதே மாதிரி ஏசி வகுப்புகளை கொண்ட குளிர்சாதன வசதிகளை கொண்ட ரயில்கள் சென்றதுக்கு 2 பைசாவும் தற்போது வரை உயர்த்தப்படுறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா, செகண்ட் கிளாஸ் டிராவல், அதாவது 2ஆம் வகுப்பு பெட்டிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துக்கு மாநகர சபர்பன் ட்ரெயின்ஸ் அப்படிம்பாங்க, அதுங்களுக்கு எந்த விதமான டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்படாத ஒரு சூழ்நிலையில 500 கிலோமீட்டருக்கு மேல பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த அரை பைசா அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர் அளவுக்கு உயர்த்தப்படுது. 1 கிலோமீட்டருக்கு அரை பைசா அளவுக்கு உயர்த்தப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாதாந்திர கட்டண சீட்டுல எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. கடந்த சில தினங்களுக்கு, அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜூலை 1 முதல் ஆதார் தட்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கு ஆதார் அவசியம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்த நிலையில ஜூன் 10ஆம் தேதி அன்று ரயில்வே ஜோன்கள், அதாவது ரயில்வே மண்டலங்களுக்கு இது குறித்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தட்கல் ஸ்கீமுக்கு தட்கல் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த நடைமுறை எழுதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதாவது எளிதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் தட்கல் முறையில டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க ஐஆர்சிடிசி மற்றும் ஐஆர்சிடிசி வழியா புக் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆதார் ஆத்தன்டிகேட் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றாங்க. எப்படின்னா ஆதார் வழியாகத்தான் அவங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரயில்வே துறை தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 15 முதல் வர இந்த ரயில்ல பயணம் செய்யக்கூடிய பயணிகள் ஆதார் பேஸ்ட் ஓடிபி வாங்க எடுத்தால் மட்டுமே அவங்களுக்கு தட்கல் டிக்கெட் புக் செய்யப்படும். ஆதார் மூலமா புக் பண்ணும்போது ஓடிபி கிடைச்சி அதன் அடிப்படையில் அவங்களுக்கு தட்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தட்கல் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய, அதாவது அதிக அளவிலான இடைத்தரகர்கள் மூலம் போலியான முறையில தட்கல் டிக்கெட் புக் பண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் அதிக அளவுல விற்பனை செய்யப்படுவதை தடுக்கிறதுக்காகவே இதை கொண்டு வரதா சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முதல் நாள் தட்கல் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு அரை மணி நேரம் மட்டுமே இது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய, அதாவது காலை 10 முதல் 10:30 வரை ஏசி கிளாஸுக்கும் 11 முதல் 11:30 வரை தான் நான் ஏசி கிளாஸுக்கும் அந்த நேர காலமானது நிர்ணயிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி அப்படின்னா 10 to 12 வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. அதுல நமக்கு எந்த வகுப்பு தேவையோ அதை நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனா இனிமேல் அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய ரயில்வேயை பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கு உண்டான நடவடிக்கைகள், அதே மாதிரி இதுக்கு உண்டான கட்டங்களை எளிதாகப்படுத்த அனைத்து ரயில்வே துறை நிர்வாகங்களுக்கும், அதே மாதிரி அனைத்து ரயில்வே நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் தட்கல் டிக்கெட் புக் பண்றதுல இருந்து எல்லாமே செய்யப்படும் இருக்கிறாங்க. பெரிய அளவிலான மாற்றங்களை இதுவரைக்கும், ஒரு பெரிய அளவிலான கட்டண உயர்வுகளை இதுவரைக்கும் ரயில்வே தரப்புல பல ஆண்டுகளாக கொண்டு வரப்படாத ஒரு சூழ்நிலையில நான்-ஏசி, அதாவது குளிர்சாதன வசதி இல்லாத பெட்டிகளுக்கு 1 பைசாவும், அதே மாதிரி குளிர்சாதன வசதி கொண்ட ரயில்களில் பயணிக்கிறதுக்கு கிலோமீட்டர் 1க்கு 2 பைசாவும் உயர்த்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளூர் ரயில்களுக்கும் சரி, அதே மாதிரி உள்ளூர் ரயில்களுக்கும் சரி, மாதாந்திர கட்டணம் செலுத்தி போறவங்களுக்கு எந்த விதமான டிக்கெட் உற்சவம், அதாவது எந்த விதமான டிக்கெட் கட்டணமும் கூட்டாத ஒரு சூழ்நிலையில 500 கிலோமீட்டருக்கு மேல பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு தான் தற்போது இந்த கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவில பெரும்பான்மையானோர் ரயில மட்டுமே நம்பி பயணம் செஞ்சுட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு சிறிய அளவுல ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும் பொதுமக்கள் தரப்புல எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குதா, எதிர்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது இனி வரும் காலங்கள்ல தெரிய வரும். செஞ்சுச்சா? நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.
சரி.